ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதுல இருந்து நரசிம்ம சுவாமிஜி கிட்ட ரகுஜி கணபத் ஷிண்டே பாட்டேல் அப்படிங்கிறவர் கொடுத்த அனுபவத்தை நாம இப்ப கேட்க போறோம். இவர் 1936 டிசம்பர் மாதம் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டி தான் நாம இப்ப கேட்க போறது. இவர் ஷிரடியிலேயே இருக்க ஒரு லேண்ட் ஓனர். இவர் சொல்றார், ஸ்ரீ சாயிபாபா முதன்முறையா ஷிரடி வந்தபோது அமீன் பாய் அப்படிங்கிறவர் கூட தான் தங்கினாரு, அவர் தான் இவருக்கு உணவளித்தார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அமீன் பாய் இந்த ராகுஜியோட அத்தை வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவாராம். இவங்க அத்தையோட மகன் கணபத் ஹரி காண்டே அப்படிங்கிறவருக்கு தீவிரமான காய்ச்சலும் தொழுநோயும் இருந்திருக்கு. இதை பார்த்து அந்த அமீன் பாய் சொல்லியிருக்காரு, எங்க வீட்டில் இருக்கவர் ஒரு மாபெரும் மகான், ஒரு பெரிய துறவி, அவர் தீர்க்க முடியாத வியாதிகள் எல்லாம் தீர்க்கக்கூடியவர், அதனால அவர் மருந்து கொடுத்தா உங்க மகனுக்கு சுகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஸ்ரீ சாயி பாபாவும் இவங்க அத்தை வீட்டுக்கு இவங்க அத்தை பையனை பார்த்துருக்காரு. அப்போ கணபத்து கிட்ட சொல்லியிருக்காரு, பாபா நீ ஒரு பாம்பை போய் பிடிச்சிட்டு வா, பயப்படாம நீ தைரியமா போய் பாம்பை பிடி, ஏன்னா தொழுநோய் இருக்கவங்களுக்கு பாம்பு தீண்டவே தீண்டாது, அதனால உன்னை பாம்பு கொத்தோங்கிற பயம் இல்லாம நீ போய் பிடிச்சிட்டு வா அப்படின்னு. அதே மாதிரி கணபத் போய் ஒரு பாம்பை பிடிச்சிட்டு வந்தாரு. அந்த பாம்பும் அவரை கொத்தவே இல்லை. அந்த பாம்புல இருந்து விஷத்தை எடுத்து அந்த விஷத்துல இருந்து மருந்து தயாரிச்சு ஸ்ரீ சாயி பாபா கணபத்துக்கு கொடுத்துட்டு வந்தாரு. அந்த மருந்து அவருக்கு நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுத்துட்டு வந்தது. ஓரளவுக்கு அவர் குணமடைஞ்சிட்டே வந்தாரு. ஸ்ரீ சாயி பாபா இந்த மருத்துவத்தை அவருக்கு செய்யற அந்த தருணத்துல, இந்த ட்ரீட்மெண்ட் செய்யும் பொழுது அவர்கிட்ட சில நிபந்தனைகளை சொல்லி இருந்தாரு. அதாவது அவர் பாலியல் உறவுகள்லாம் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா கணபத் அதை மீறிட்டாரு. அவர் சொல்றதையே கேட்காம அவர் தன் இஷ்டப்படி வாழ்ந்தாரு. அதனால இந்த நோய் மறுபடியும் தீவிரம் அடைஞ்சு கட்டுக்கடங்காம போயிட்டு அந்த நோயாளியே கணபத் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகோஜி சொல்றாரு. ராகோஜியோட சகோதரர் தான் பாகோஜி ஷிண்டே. நாம பாகோஜி ஷிண்டேவை பத்தி சச்சரித்திரத்துல நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். பாகோஜி இவருடைய சகோதரர். இவங்க வீட்டுக்கும் ஸ்ரீ சாயி பாபா பாகோஜிக்கும் மருந்துகளை கொடுத்தாராம். அதாவது பாகோஜிக்கும் பயங்கரமான காய்ச்சல், அவருக்கும் தொழுநோய் அதுக்கப்புறம் வந்திருக்கு. ஸோ முதல்ல காய்ச்சலுக்கு பாபா ஏதாவது நிவாரணம் கொடுக்கணும். ஏன்னா அவர் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில, உயிரே பறிபோகிற நிலையில அப்படி தீவிரமான காய்ச்சல்ல பாகோஜி கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு. ஸ்ரீ சாயி பாபா தான் அவருக்கு மருத்துவம் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பியை நல்லா பழுக்க காய்ச்சி ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு, இந்த டெம்பிள்னு சொல்லுவோம் இல்லையா, நெத்தியில அந்த இடத்துலையும் அதுக்கப்புறம் முதுகுலையும் அதை வச்சு சில அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, பத்து போடுறது மாதிரி, அந்த மாதிரியும் பண்ணியிருக்காரு பாபா. அதுக்கப்புறம் தான் பாகோஜியோட காய்ச்சல் பரிபூர்ணமா குணமாச்சு. ஆனா அவருக்கு தொழுநோய் வந்துருச்சு. அந்த தொழுநோய் அதுவும் ஒரு கண்ட்ரோல்லே இருந்தது. பாபா அதை நல்ல கண்ட்ரோல் பண்ணியிருந்தாரு. அது தீவிரம் அடையாத அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாரு. ஆனா அவர் கடைசி வரைக்கும் தொழுநோயோடையே இருந்தாரு. அவர் ஸ்ரீ சாயி பாபாவுக்கு நிறைய சேவைகளை செஞ்சாரு அப்படிங்கிறாரு. நமக்கும் இதை பத்தி தெரியும், சச்சரித்திரால நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி ராகோஜியும் ஸ்ரீ சாயி பாபாவுக்கு தன்னால் இயன்ற எல்லா சேவைகளையும் புரிந்ததாக இங்க சொல்லியிருக்கார். இதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாருன்னா, ஷீரடியில ஒரு காலகட்டத்துல ஷிரடி மக்களுக்கு இடையே ஏதோ ஒரு சண்டை சச்சரவு அந்த கிராமத்து மக்கள்லாம் 2 பிரிவுகளா பிரிஞ்சுட்டாங்களாம். அந்த பிரிவுகளுக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வருமா, ஒருத்தர் மேல இன்னொருத்தர் விரோதம், பகை, ஏதாவது ஒருத்தரை இன்னொருத்தர் பிரச்சனையில மாட்டி விடுறது, இந்த மாதிரியே நிறைய நடந்துட்டே இருந்துதான். ஆனா இந்த 2 பிரிவுகளை சேர்ந்தவங்களும் ஸ்ரீ சாயி பாபா மேல காமிக்கிற அன்புலையோ பக்திலையோ எந்த ஒரு வித்தியாசமோ குறையோ இருந்ததில்லை. அதனால இப்படி மக்களுக்கிடையே இந்த பிளவு ஏற்படுத்தப்பட்டாலும் அது ஸ்ரீ சாயி பாபாவை எந்த விதத்திலையும் பாதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இந்த மாதிரி பிளவுகள், இந்த பிரச்சனைகள் இருந்ததுல இவரும் ஒரு
குரூப் ஆஃப் பீப்புளாக இவரும் இருந்தார் இல்லையா. ஸோ மற்றவங்க வந்து ஏதோ இவர் மேலே வந்து இருக்க கோவத்தில் என்ன பண்ணாங்கன்னா, பிரிட்ஜந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒருத்தருடைய மனைவியை வந்து ஆடைகளே இல்லாமல் அவங்க வந்து இங்கே தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க சம்பந்தமாக இவர் மேலேயும் இன்னும் சிலர் மேலேயும் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் வந்து கோப்பர்கானில் இருக்க கோர்ட்டுக்கு வந்திருக்கு. அதில் அப்பா சாஹேப் தான் வந்து அந்த கோர்ட்டில் அந்த கேஸுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டியவராக இருந்திருக்காரு. ஸோ இவருக்கு எதிராகவும் இவருக்கும் இன்னும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு எதிராகவும் இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க கோப்பர்கான் கோர்ட்டில். அப்போது ஹெச்எஸ் தீக்ஷித் அவர்கள் இவர் சார்பில் ஸ்ரீ சாய்பாபா கிட்ட போய் வேண்டியிருக்காரு, பாபா இவருக்கு எந்த தண்டனையும் இல்லாமல் இவரை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு. இப்போ பாபா சொன்னாரா, நான் ஏன் காப்பாற்றணும், நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சாய்பாபா சொல்லிட்டாராம். இப்போ இந்த கேஸ் வந்து வாதாடி இருக்காங்க. குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் எல்லாருலேயே ஒருத்தரை தவிர மற்றவங்க எல்லாருக்கும் 4 மாதம் சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க. ஸோ இவரும் வந்து அந்த சிறை தண்டனையில் ஒரு பர்சனாக ஆயிட்டாரு. ஸோ இவரும் பிரிசனராக ஆயிட்டாரு. இவங்க குரூப்பில் ஒருத்தர் மட்டும் வந்து நிரபராதின்னு சொல்லி வெளியில் விட்டுட்டாங்க. ஸோ இவங்க எல்லாரும் அது வரைக்கும் கோப்பர்கானில் இருந்து லாக்அப்பில், அந்த ஸ்டேஷனில் இருந்த லாக்அப்பில் இருந்தாங்க. இப்போ கோப்பர்கானில் இருந்த லாக்அப்பில் இருந்து இவங்க எல்லாரையும் அகமது நகரில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அந்த ஜெயிலுக்கு வந்து இவங்க எல்லாரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே போன உடனே இவர் வந்து ஸ்ரீ சாய்பாபா கிட்ட மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுருக்காரு, பாபா என்னை எப்படியாவது இந்த கேஸில் இருந்தும் இந்த தண்டனையில் இருந்தும் என்னை இங்கே எப்படியாவது காப்பாற்றிடுங்க இங்கே எல்லாரையும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அழுதுட்டு இருந்திருக்காரு. இவர் அந்த ஜெயிலில் இருந்த 3வது நாள் இரவு வந்து ஸ்ரீ சாய்பாபா இவர் கனவுல தோன்றி, எதுவும் பயப்படாத, நான் உன்னை இந்த கஷ்டத்துல இருந்து வெளியில கொண்டு வந்துடுறேன், உன்னை வந்து ஜெயிலில் இருந்து வெளியில கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் கனவுலையே அழுது புலம்பி பாபா கிட்ட வேண்டி, அப்புறம் பாபா இப்படி சொன்ன உடனே பாபா கிட்ட அழுது தன்னுடைய நன்றியும் தெரிவித்திருக்காரு. அடுத்த நாள் காலையில் அந்த ஜெயிலோட அட்டெண்டரோ பியூன் யாரோ சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து இவரை யாரோ எழுப்பின மாதிரி இருந்துதான். அப்போ பார்த்தா துமால் வந்து இவர் முன்னாடி, எஸ்பி துமால் அவர்கள் இவர் முன்னாடி நின்று, நீங்களும் உங்களை சேர்ந்தவங்க எல்லாரும் வந்து இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கப்பட்டுட்டீங்க, உங்க எல்லாரையும் நிரபராதின்னு சொல்லி கேஸ் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு இவங்க எல்லாரையும் விடுவிச்சிட்டாங்க அப்படிங்கிறாரு. இந்த கேஸ் சம்பந்தமாக இவருக்கு கிட்டத்தட்ட 70 ரூபாய் செலவாயிருக்கு. அந்த 70 ரூபாயும் ஒரு மாடை விற்று இவர் வந்து செலவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஒரு தடவை இவர் வந்து இவங்க வீட்டில் அடுப்பு எரிக்கிறதுக்காக விறகு வேணும் அப்படிங்கிறதுக்காக விறகை வந்து பிளந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ ஸ்ரீ சாய்பாபா அங்கே வந்து இவரை வந்து நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ நீ விறகு எடுத்தாலும் அது வந்து பச்சை விறகா இருக்கக்கூடாது, காய்ந்த விறகு தான், காய்ந்த அந்த மரக்கட்டையை மட்டும்தான் நீ எடுத்து பிளந்து அதை அடுப்புக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு அறிவுறுத்தினார் அப்படின்றதோட இவருடைய அனுபவங்கள் முற்று பெறுகிறது. நாம் அடுத்த பக்தரோட அனுபவத்தை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.